ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஐயோ, இந்த வீடு முழுக்க போட்டோவா தொங்குதே. இப்ப என்ன பண்றது? மாப்ள, என்ன மன்னிச்சிருங்க. இங்க வர இருக்கீங்களா? கவின், அம்மா எப்படி இருக்க? இப்ப பரவாயில்லையா உனக்கு? இல்ல ஆண்டி, எனக்கு கொஞ்சம் பாடி பெயினாவே இருக்கு. என்னால கை காலம் தூக்கவே முடியல. ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அம்மா, நானும் கவின் கிட்ட தேனில ஒரு வாட்டி அம்மா போட்டுச்சுல, அத பத்தி நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆண்டி, உங்க பொண்ணு நிலா இருக்காளே, தாய் கேள்வி மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறா. சின்ன குழந்தை மாதிரி பேச மாட்டா. அந்த மாதிரி பேச சொல்லுங்க அவளை. என்ன நிலா, அப்படி என்ன நீ அவன் கிட்ட பேசின? அம்மா, அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு. எனக்கும் அந்த மாதிரி வந்துச்சுல. நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, என்கிட்ட என்னெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன கிளவின்னு சொல்றாமா? கவின், இங்க பாரு, உனக்கு தெரியாத விஷயத்த சொன்னா இப்படிதான் கலாய்ப்பியா? எனக்கு எல்லாமே தெரியுமே. கவின், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. அத நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணுமே தவிர நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிலாம் நினைக்க கூடாது. சரியா? அப்புறம் நம்மளால புதுசா எதுவும் கத்துக்க முடியாது. புரியுதா? இப்ப புரியுதா ஆண்டி நிலா ஏன் இப்படி பேசுறான்னு? எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் தான் போல இருக்கு. என்னையே கலாய்க்கிறியா? கலாய்க்கல, ஜஸ்ட் இருக்கிறது தான் சொன்னேன்.